அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய மகத்துவமான பரிசுத்தமான மகிமையான ஆலயத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை உயர்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த சேகர குருவானவருக்காக, சேகர தலைவருக்காக நான் நன்றி வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு வரைக்கும் நாங்க 3 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல உங்களோட இருந்தோம். எங்கன்னா வட்ட கோயில்னு சொல்ற கிருஷ்ணராஜபுரத்துல நான் பிடி முடிச்சிட்டு முதல் கேட்டீஸ் திருமண்டல சபை ஊழியர் கிருஷ்ணராஜபுரம் வட்ட கோயில். அப்ப செல்லபாரதி ஐயா பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ட்ரைனிங்காக அங்க வராங்க. அதே போல உங்க குருவானவர் அபியந்தார் பிரின்சன் ஐயா அந்த சபையில விசுவாசி. பாருங்க, நாங்க பிடி முடிச்சுட்டு டைசன் கேட்டிஸ்டா இருக்கேன். செல்லபாரதி ஐயா ட்ரைனிங்காக ஒரு 2 மாசம் ட்ரைனிங்காக வட்ட கோயிலுக்கு வராங்க. அபியந்தார் ஐயா அந்த திருச்சபையில பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தொடர்ந்து என்ன படிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு டைம். அவங்க அப்பா தான் மிஸ்டர் எம்சி செல்வராஜ், அவங்க ட்ரெஸரா இருந்தாங்க. அவங்க சகோதரி சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, அவங்க சகோதரன் ஆர்கன் வாசிப்பாங்க. அப்படி அபியந்தாருடைய ஐயா குடும்பம் முழுவதுமே ஆலயத்தோடு தொடர்புடைய குடும்பம். அவங்க அப்பா அந்த வட்ட கோயில் திருச்சபையில ட்ரெஸரா இருந்தாங்க, அவங்க கீழே பணி செஞ்சிருக்கோம். அவங்க தங்கச்சி சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, அக்கா. தம்பி ஆர்கன் வாசிப்பாரு, கீபோர்டு வாசிப்பாரு. அப்படி நாங்க 3 வருடம் அதான் உட்காந்து யோசிப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கிருஷ்ணராஜபுரத்துல என்ன செஞ்சிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம். மீண்டுமாக நாங்கள் 3 வருடம் சேர்ந்து உங்கள் ஆலயத்திலே ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஊழியக்காரர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் இந்த மீராங்குளம் திருச்சபையின் வளர்ச்சியை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படிதானே? உங்களோடு சுமார் சொன்ன மாதிரி நான் போலியபுரத்துக்கு வந்த புதுசுல அடிஷனலா முதல்ல தந்த சர்ச்சை தான் மீராங்குளம். அப்போ செல்வாரதி ஐயா ஆர்டினேஷனுக்காக வெயிட் பண்ணாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு மாசம் 2 நாள் இங்க வந்துட்டு போவேன். போலியபுரத்துல இருந்தாலும் இங்கே வந்து திருவிருந்தாளர் இடத்துக்கு போவேன். அந்த நாட்களில் இருந்து ஏற்பட்ட அந்த தொடர்பு நான் ஒவ்வொரு காரியமா கவனிச்சுட்டு வரும்போது திருச்சபை எல்லா விதத்துல என்ன செய்யுது, வளர்ந்து பிறகு. அல்லேலூயா. ஆண்டவர்கள் திருச்சபைக்கு ஏற்ற போதகர்களை தந்திருக்கிறார், பொறுப்பாளர்களை தந்திருக்கிறார், ஜெபிக்கிற மக்களை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். அல்லேலூயா. இதன் பின்னணியில நீங்க பாத்தீங்கன்னா தியாகம் கண்டிப்பா என்ன செய்யணும் இருக்கணும். ஊழியக்காரர் தியாகம் பண்ணணும், திருச்சபை மக்கள் தியாகம் பண்ணணும். அப்படி தியாகம் இருந்தாதான் திருச்சபை என்ன செய்யும், வளர்ச்சிக்கும். வரிசையை பட்டியலிட முடியும் நீ எந்தெந்த விதத்துல எல்லாம் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம், அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நாங்க பொறுப்புல இருந்த நாட்கள் அந்த முதல்ல கீபோர்டு வாசித்து அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் கேட்டு ட்ரெஸ்ஸரா இருக்கிறாங்க. அண்ணன் படம் பொறுப்பையா அப்படின்னு சில வார்த்தையே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மாற்றம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அண்ணன் சொல்லுங்க. அப்படி கொயர் புதுசா ஆரம்பிச்சது, அதே போல நீங்க ஜெனரேட்டர் வாங்கி இருக்கிறது, மறுபடியும் நிறைய ஆட்கள் நடைபெற்ற காரியம், ஊர்ல நடைபெற்ற காரியம், அந்த சைடு சீட் போட்டுக்கிறது, கேம்பஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சு பார்த்தா மீனாங்குளத்துல ஆண்டவர் மகிமையான காரியத்தை என்ன செய்கிறார், செய்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை நான் எங்க போனாலும் சொல்லுவேன், பெருமையே சொல்லுவேன். மீனாங்குளத்துல வந்து பாருங்க இந்த மக்கள் எப்படி காணிக்க கொடுக்காங்க, எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி. எந்த கோயிலுக்கு போனாலும் மீனாங்குளத்தை பயன்படுத்தாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அதுல இந்த பிள்ளைகளை கோயில ஏழை பண்றது ஒரு பெரிய சாட்சி. மீனாங்குளத்துல வந்து பாருங்க பிள்ளைகளை கோயிலுக்கு அர்ப்பணிப்பாங்க. எந்த பண்டிகைனாலும் வெளியே ஆடு மாடு ஏலத்துக்கு நினைச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. நான் 3 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். சில ஊர்ல நம்ம போய் தான் அந்த ஊர் மக்களை எழுப்ப வேண்டியிருக்கும். ஆனா நான் பக்கத்துல வரும்போது சத்தம் அங்க வரைக்கும் என்ன செய்யுது கேட்குது. நாம உங்க ஊரை நெருங்கும் போதே இங்க இருந்து பாட்டு பாடுற சத்தம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா ஆண்டவரை ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் என்னைக்குனாலும் எங்க இருந்தாலும் என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. பெரிய பின்னணி இல்லாம இருக்கலாம், பெரிய சேவிங்ஸ் இல்லாம இருக்கலாம். நாங்க ஆலயத்தை நேசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஊழியத்தை கனப்படுத்துகிறோம். எனவே ஆண்டவர் எங்களை எங்கள் குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பெரிய ரகசியம். இதனுடைய ரகசியம் என்ன என்று பார்க்கும்போது கடினமா உழைப்பதற்கு அல்லது ஆலயத்துக்கு கொடுப்பதற்கு அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் எப்படி தருகிறார். நீங்க ஜெனரேட்டர் வாங்கியாச்சு, டிவி வாங்கியாச்சு,
நாளுக்கு நாள் உங்களுடைய பெருக்கம், ஸ்கூல் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதனுடைய காரணம் என்ன, ரகசியம் என்ன என்று பார்க்கும்போது வேற எங்க இருக்கு? ஆண்டவரோட ஆலயத்தோடு இருக்கு. அல்லேலூயா. நான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் என்ன செய்வாங்க? செழிப்பா இருப்பாங்க. எனவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மாத்திரமல்ல, திருமண்டலத்தின் ஆண்களுக்கு சங்க பண்டிகைக்கு வந்தா ஸ்கிட்னா யாரு தான்? உங்க மீராமணம். கடந்த 2 ஆண்டுகளாக கவனிக்கும் போது நல்ல ஒரு ஸ்கிட் போட்டு மீராமணத்துக்கு அது ஒரு பெருமை சேர்க்கிறார்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாம் பயன்படுத்தும். இப்படி ஒரு சபை பீக்ல போகும்போது இன்னும் ஜெபம் அதிகமாக அவசியம். சாத்தானுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. சபை ஐக்கியமா இருக்கிறது, ஊழியம் நடக்கிறது, அடுத்த ஜெனரேஷன். அதான் ரேடியேஷனை கேட்டேன். ரேடியேஷன் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சுன்னு கேட்டேன்னா, ஐயா சொன்னாங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. நம்ம ஊர்ல இருந்து ஒரு குருவானார் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. அல்லேலூயா. நான் இங்க பொறுப்பா இருக்கும்போது அவங்க கோயில் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்படி இன்னைக்கு கேட்டா ஐயோலாவும் ஐயா பீடி முடிக்க போறா அப்படி அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே இந்த ஊர்ல பிறந்த ஒரு மகன் குருவானவராக இருக்கிறான். அதே போல நிறைய ஊழியம் செய்யறாங்க, வாழஞ்சிரா அப்படின்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதி. இருந்தவாறே தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. ஆமா, ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஆண்டவர் மகிமைப்படுவராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் ஐயா. மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து, இந்த பிரசங்க பீடத்திலிருந்து உங்களை உங்கள் குடும்பத்தை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாய் உண்டாகட்டும். ஃபெஸ்டிவல் என்பது ஒரு 2 காரியங்கள் நடைபெறணும். என்ன காரியங்கள் என்று சொன்னால், சக மனிதனோடு உள்ள உறவுகளை என்ன செய்யணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். அதுக்குதான் ஐக்கிய உணவுன்னு வச்சிருக்காங்க. ஒருத்தர் பார்க்கும் போது என்ன செய்யணும்? பேசணும். பேசினால்ட்டே பேசிருக்க கூடாது. புது ஆட்கள்கிட்ட பேசி நீங்க நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க, பிள்ளைகள் காரியம் என்ன, யாராவது அவங்க வீட்டுல சமீபத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டா அதை விசாரிக்கணும். பிள்ளைகள் படிச்சு முடிச்சு அடுத்தப்ப என்ன செய்ய போறீங்க, நான் இதை ஹெல்ப் பண்ணணுமா அல்ல இதை கைட் பண்ணணுமா அப்படின்னு விசாரிக்கிற ஒரு நேரம் தான் ஃபெஸ்டிவல். அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்ட்ரெஸ் என்கிற ஒரு வார்த்தை, 2வது டிப்ரெஷன் என்கிற ஒரு வார்த்தை. சில பிள்ளைகளே கேளுங்க, நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் டென்ஷனா இருக்கேன், யாரும் பக்கத்துல என்ன செய்யாதீங்க. அதுக்கு நம்முடைய திருச்சபை, நம்முடைய முன்னோர்கள், வேதாகமம் நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் பண்டிகை நாட்கள்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த இடத்துல சிரிச்சு பேசி சந்தோஷமா குடும்பம் நல்லா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, வியாபாரம் நல்லா இருக்கா, அதே போல உங்க பிள்ளைகள் திருமணம் முடிஞ்சா நல்லா இருக்காங்களா, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு தடவையாவது என்ன செஞ்சிடணும், பேசிடணும். அல்லேலூயா. இந்த 2 நாள்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணும், நல்ல பரிசுத்தமாக்கணும், இன்னும் டெவலப் பண்ணணும். எல்லாத்தையும் நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஒரு கலவு சொல்லிடணும், சோகமா இருக்கலான்னு கேட்கணும். 2வது காரியம் என்ன, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணணும். இந்த பண்டிகை நாட்கள்ல ஆண்டவரே நான் தினந்தோறும் ஒரு நேரமாவது கோயிலுக்கு வந்து என்ன செய்வேன், ஜோம். இன்னைக்கு நிறைய கோயிலை பாருங்க, பிரம்மாண்டமான கோயிலா இருக்கு. ஜெபம் நடக்கும்போது 2 மூலையில இங்க 2 பேர் இருப்பாங்க, அங்க 3 பேர் இருப்பாங்க. ஐயா வந்து தானாலே என்ன செய்வாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கட்டும். நம்ம சென்னையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யணும், ஆசை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஆண்டவருடைய சமூகத்துல வந்து புதுப்பிக்கணும். ஆண்டவரே என் உயிரை தப்ப பண்ணினீரையா, விபத்து, கொரோனா, அந்த வியாதி இந்த வியாதி வந்து
வந்துருச்சு, ஒரு வருஷம் என்னை காப்பாத்திருக்கிறீர், நான் அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த பண்டிகை என்ன செய்யணும், வரணும், நான் உங்களோட உடன்படிக்கை என்ன செய்கிறேன் பண்றேன். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பாருங்க, நீங்க ஓய்வு நாளை மாத்திரம் அந்த பரிசுத்தமா ஆசரிச்சு பாருங்க, ஆண்டவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை அதுல இருக்கு. நம்ம அதை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வாயே அதை சொல்லித்தான். பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தைகளும் உண்டு. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை எடுத்துடுங்க, 865வது பக்கம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 13, 14 சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் விட்டு நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமி உயர்ந்தங்கள் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிதை நீங்க ஞாயிற்றுக்கிழமைய வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒதுக்கி குடும்பமா ஆலயத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாக்கிரமத்தை பெற்று ஆண்டவரை துதித்து பாடி நீங்க ஐக்கியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 14ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். எப்பவும் உங்க உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். உங்க உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா வீட்டுல என்ன செய்யும்? சந்தோஷம் இருக்கும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்ன செய்வார்? எந்த ஒரு பையன் இப்படி விவோவா இருக்கான், அல்லது மிஷனரியா இருக்கான், குருவானவரா இருக்கான், மீராமுலத்து பையன், இந்த தொழில் பண்றது யாரு? பெரிய லெவலில் தொழில் பண்றாங்களே, இது மீராமுலம். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்ன செய்வார்? ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வாங்க? ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஓய்வு நாள பரிசுத்தமா என்ன செய்யணும். அப்புறம் நீங்க பல்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கலாம். இந்த நற்கரணைக்கு வரதுனால சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த ஊர்லயும் இருக்கலாம், உள்ளூர்லயும் இருக்கலாம், வெளியூர்லயும் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாம எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. நிறைய ஆலயத்துல பாருங்க, பகல் நேரத்துல வந்து ஜோமணிட்டு போவாங்க. அந்த ஊர் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த வீடும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சமீபத்துல நம்முடைய பெஞ்சானூர் ஜான் தாமஸ் கவுன்சில்ல ஒரு தகப்பனார் சொன்ன சாட்சி, ஐயா ஒரு காலத்துல நாங்கள் கொடிக்கால்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு கிடந்தோம். கொடிக்கால் என்னது? வெத்தலை கொடிக்கால். அந்த கொடிக்காலுக்குள்ள வேலை செஞ்சுட்டு கிடந்தோம். இன்னைக்கு கோடிகள்ல நாங்க பிறக்கிறோம். என்ன காரணம்னா, தினந்தோறும் நாங்க ஆலயத்துக்கு என்ன செஞ்சோம்? போக ஆரம்பிச்சோம். கர்த்தர் இன்னைக்கு எங்க குடும்பத்தை, எங்க ஊர் என்ன செய்திருக்கிறார்? கோடீஸ்வரராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ரகசியம் பிரியமானவர்களே, கர்த்தரை கணமண்ண கணமண்ண கணமண்ண. நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், எந்த வீட்டுல பிறந்தோம், என்ன எப்படி இருக்கும், அதெல்லாம் ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை கணமண்ண 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 ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய 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 ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்புறம் 2 காரியம் ஃபெஸ்டிவல்ல நம்ம செய்யணும். ஒன்று, சக மனிதனோடு உள்ள உறவை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். எல்லாத்தையும் பேசணும், எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். அந்த திருவிருந்துக்கு முன்னாடி அதை செஞ்சிடணும். ஒரு தீர்மானம், ஆண்டவே யார் மேலேயும் கசப்பு கோபம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தடவை ஹலோ சொல்லியிருக்கு. ஒரு இந்த 2 நாளுக்குள்ள இத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்க போறீங்களோ, வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்க. 2வது, இந்த ஆலயத்துல இந்த நற்கரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வருஷத்துல ஒரு நாள் கூட சண்டே என்ன செய்ய மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். தினந்தோறும் ஒரு நபராவது எங்க வீட்டு சார்பா கோயில போய் எழுச்சிவாங்க, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு பாழாய் இருக்கும்போது நீங்க எல்லாம் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் இப்ப பாழாய் போறது என்ன? இன்னைக்கு எல்லா கோயிலும் நல்லா தான் இருக்கு, பில்டிங் இல்ல, ஆனா கோயிலுக்குள்ள ஆள் என்ன செய்யல இல்ல. அசனத்துக்கு உட்காரக்கு ஆள் இல்லையா? 7 கோடியில நாங்க கட்டுறோம், 10 கோடியில கட்டுறோம், 3 கோடியில கட்டுறோம், இப்படி கட்டுறோம் அப்படி கட்டுறோம், பெரிய பெரிய கோயிலா கட்டி வச்சிருக்கு. உள்ள ஆராதனைக்கு ஆட்கள் இல்லை. ஆனா நம்ம ஊர் அப்படி இல்லை. இதே மாதிரி என்னால என்ன செய்யணும் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இந்த காட்டு நிற்காம ஆண்டவர் என்ன செய்றார்? அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கோயில் வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. இன்னும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துடுங்க. அதுல 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம், பக்கம் 849, 18ஆம் 19ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே எதை தோன்றும், நீங்கள் அதை அறியுங்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். உங்க திருச்சபைக்கு என்ன வார்த்தை பிரசங்கிக்கலாம் என்று யோசித்த போது, ஜெபித்த போது கிடைத்த ஒரு வார்த்தை 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இந்த நாள் மற்றொரு விசேஷமான நாள். என்ன? யாருடைய திருநாள்? மத்தியாவின் திருநாள். இந்த மத்தியாவை யார் தேர்ந்தெடுத்தார்? ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிறார். மத்தியாவின் திருநாள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துடுங்க. யூதாஸ் இல்ல, யூதாஸ் இடத்துக்கு சீட்டு போட்டு பாக்குறாங்க. தொடக்க காலத்துல தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு சீட்டு போட்டு பாக்குறது வழக்கமா இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகளுக்கு கூட சீட்டு போடுற ஒரு பழக்கம் நல்ல பழக்கமா இருக்கும். அப்ப சீட்டு யார் பேரில் விழுந்தது? மத்தியாவின் பேரில் விழுந்தது. அல்லேலூயா. அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு போனா, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு நீ விரும்பும் மனிதனை என்ன செய்யும் எங்களுக்கு சேர்ந்து வாசிப்போம். 161வது பக்கம், அப்போஸ்தலர் 1:25. அப்போஸ்தலர் 1:25. இந்த இரண்டு பேரில் தேவனே தெரிந்து கொண்டவர்கள் எங்களுக்கு என்று ஜெபம் பண்ணினாங்க. அடுத்த வசனம், பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்போது அவருடைய 11 அப்போஸ்தலர் கூட. எனவே இந்த மத்தியாவின் ஆலயத்திலே ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரால் செலக்ட் மக்கள் கூட்டம். அல்லேலூயா. இது தானாய் வந்தது கிடையாது. ஆண்டவர் உங்களை இந்த கிராமத்துல இருக்கணும், இந்த ஆலயத்துல வந்து ஆராதிக்கணும்னு சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம். மத்தியாவை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே போல அவருடைய பெயரிலே அமைந்திருக்கிற ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன். சரி, இது கோயில் பரிசுரையோடு ஒப்பிட்டு நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும்? 175வது பக்கத்தை எடுத்துடுங்க. என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 சேர்ந்து வாசிப்போம். என்னாகமம் 6வது அதிகாரம், என்னாகமம் 6வது அதிகாரம் பக்கம் 175வது பக்கம் 24, 25, 26 வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை தேடி வரும்போதெல்லாம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது, என் சமூகத்துல வரும்போது அவங்களை கை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது சொந்த வார்த்தைகளே அல்ல, என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தைகளை ஆண்டவரே கொடுக்கிறார். இப்போ கடைசி வசனத்தை வாசிப்போம். 6:27. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரரையும் கூட கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த புதிய காரியத்துல முதல் காரியம் என்ன? 24 வசனத்திலே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று பாருங்கள். ஒரு மனிதன் பாதுகாப்பாக இருக்கும்போது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் அப்படி வீட்டுல என்ன செய்யும்? தங்கும். அந்நிய நாட்டில இருந்து முதலீடு பண்ண வருவாங்க. இப்போ அமெரிக்காவில இருந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணும். அப்படி எந்த மாவட்டம் பாதுகாப்பான மாவட்டம் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாங்க. அங்க ஜாதி வன்முறை இருக்கா, குண்டு வெடிப்பு இருக்கா, நிறைய இயற்கை பேரழிவு இருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த மாவட்டம் பாதுகாப்பான மாவட்டம், அங்க போய் என்ன செய்வாங்க? முதலீடு பண்ணுவாங்க. காரணம் என்ன? எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு திருச்சபை பாதுகாப்பா இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கும். அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை எடுத்து பாதுகாத்தார். அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்திருந்தது? பெருகி இருந்தது என்று பாருங்க. ஆண்டவர் அப்ப ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள், இயற்கை பேரழிவுகள், திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள், வீணான செலவினங்கள், காரணமில்லாத சண்டைகள், இந்த சூழ்நிலையிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
அப்படியே திருப்பிக்கிடுங்க. நாம பார்க்கும்போது நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுடைய தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது, ஒரு பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்யறான் பாருங்க. 564வது பக்கம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 20:5. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரம் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமும் கூடி சபையாக நின்றான் என்று பார்க்கிறோம். இந்த ராஜா ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறார். என்ன நடந்துச்சு? ஆச்சரியமான ஒரு காரியம். அங்கே ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்றான். கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்களாமல் இருங்கள். நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். நடந்தது என்ன? இந்த யோசபாத்துக்கு விரோதமாக, உடைய தேசத்துக்கு விரோதமாக வந்தவர்கள் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த அம்மோனியரையும் மோவாபியையும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்காங்க. 26ஆம் வசனத்திலே, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்று பெயர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உள்ளூர்ல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம். ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆத்மாவுக்கு விரோதமாக, ஆவிக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனைகள், ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆலயத்துல வந்து ஜெபிங்க. இந்த யோசபாத் மனிதனை தேடி ஓடல, பக்கத்து நாட்டு ராஜாவை கேட்கல, வேற ஏதாவது மிலிட்டரின்னு அதிகமா இருக்கான்னு சொல்லி அதை யோசிக்கல. அந்த வசனம் சொல்லுகிறது, யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகார முகப்பிலே நின்றான் என்று 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ பிரசன்னத்துல வந்து நில்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எனவேதான் 91ஆம் சங்கீதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் இருக்கிறான். சேர்ந்து பாடுமா? உன்னதமானவரின் உயர் மறைவிலே நோக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை கனமுகமே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கனமுகமே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்தை போல் பகலில் பறக்கும் கொண்டோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை கனமுகமே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கனமுகமே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? புதிய காலத்தில் நான் உங்களை காப்பேன். ஆங்கிலத்தில் கீப் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்க சொல்லுகிறார்? அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 25ஆவது வசனம், எண்ணாகமம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர் என்று பார்க்கிறோம்.
கர்த்தருடைய முகம் உங்கள் மீது பிரகாசிக்கும். அல்லேலூயா. உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர் என்று சொல்ல. இந்த உலகத்துல இதுதான் நமக்கு வேணும். ஆண்டுடைய கிருபை தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்படி கிருபை மாத்திரம் இருந்தா போதும் பிரியமானவர்களே. நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை வாழ்ந்திருக்கும், செழித்திருக்கும். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்துல கடைசியில பாருங்க, கர்த்தர் யோபுவின் முகத்தை நோக்கி என்ன செய்தார்? பார்த்தார். அல்லேலூயா. வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை எடுத்துடுங்க, 42வது அதிகாரம். அதுல 9வது வசனத்தின் கடைசி வரை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி. அப்புறம் ஆணை தேவ பிரசன்னத்துல வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய முக பிரகாசம் நமக்கு கிருபையை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. இதை விட கோயிலுக்கு முதலாவது போகணும்னு சொல்றோம். என்ன ஒரு காரியமா, ஒரு பலவீனமா, ஒரு போராட்டமா, கோயிலுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த பலிபீடத்து நண்டையில ஆட்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் நில்லுங்க என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி என்று வாசிக்கிறோம். பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். 25வது வசனத்தில் தன்னுடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர் என்று சொல்லி ஆண்டுடைய முகம் யோபின் முகத்தின் மீது பிரகாசம் அடைய செய்கிறது. அதனுடைய முடிவு என்ன? அந்த 42வது அதிகாரத்தில் பார்க்கும்போது யோபுவுக்கு எல்லாமே பரிபூர்ணமாக 2 மடங்காக திரும்ப கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். பிற்பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு தாராளமாக கொடுத்தார், நேர்த்தியாக கொடுத்தார், ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்று பாருங்க. அது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை கண்டான். யோபு நிரந்தரனாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். ஒரே ஒரு வார்த்தை தான் போடப்பட்டது. கர்த்தர் யோபின் முகத்தை நோக்கி. அப்புறம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்க நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே குடும்பத்தை நோக்கி பாருங்கப்பா, எங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க, எங்க தொழிலை நோக்கி பாருங்க, எங்க சபையை நோக்கி பாருங்க, எங்க ஊழியத்தை நோக்கி பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கணும். இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தலைவன் என்ன நோக்கி பார்க்கணும்னு சொல்லி படமரத்து மேல ஏறி இருந்து அவன் கொடி பிடிச்சிட்டு இருக்கான். ஈவி கம்பி மேல இருந்து நினைச்சான் கொடி பிடிக்க. தலைவன் சொல்றாரு, இறங்குப்பான்னு சொல்றாரு. நினைச்சு பண்ணுங்க, இறங்க மாட்டேங்க. அவனுக்கு என்ன வேணும்னா தலைவர் என்ன செய்யணும் பார்க்கலாம். இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கேன், கால் கடக்கு வந்திருக்கேன், வெயிலிருந்து வந்திருக்கேன், தலைவர் என்ன செய்யணும் பார்க்கலாம். அந்த ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக அவன் என்னெல்லாமோ செய்யறாங்க. ரேம் போட்டுருக்காங்க, 2 பக்கமும் யாரும் வரக்கூடாது, கிரீஸ்லாம் ராவி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன செய்யறாங்க, உள்ள வந்துடுறாங்க. ஒரே ஒரு என்னன்னா, என் தலைவன் என்ன செஞ்சு ஒரு தடவை பார்த்தா போதும், அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி போவாங்க. இல்லை பிரியமானவர்களே, மனிதனுடைய முகம் அல்ல, தெய்வத்தினுடைய பார்வை, தேவனுடைய கிருபை உங்களுக்கு எனக்கு கிடைச்சா நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தா அதன் பின்பகுதி நீங்க வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் 2 மடங்காக என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த அம்மா ரொம்ப நாள் அழுதுட்டே இருந்தாங்க ஒரு பேபிக்காக. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அன்னாளின் முகத்தை என்ன செய்தார்? பார்த்தார். 1 கேட்டாங்க, எத்தனை கொடுத்தார்? 5 கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக்கிடுங்க. அங்கே நாம் வாசிக்கும் போது 21ஆம் வசனம், 1 சாமுவேல் 2:21 சேர்ந்து வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேலின் பிள்ளையான கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணாங்க. கோயில வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா நான் அவனை என்ன செய்வேன்? உமக்கென்று தருவேன். அல்லேலூயா. நீங்க யாராவது அப்படி பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு காசு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பொருள் கொடுக்கறவங்க நிறைய இருக்காங்க. பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கறவங்க ரொம்ப ரொம்ப குறையும். அல்லேலூயா. அப்படி நம்ம திருச்சபை இருக்கக்கூடாது. மிஷனரியா இருக்கணும், அப்போஸ்தலரா இருக்கணும், சுவிசேஷகர்களா இருக்கணும், போதகர்களா இருக்கணும், பைபிள் டீச்சரா இருக்கணும், நல்ல மருத்துவ பணி செய்து அல்லது ஆசிரியர் பணி செய்து ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி ஆண்டவரை
அவருக்கென்று அர்ப்பணித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நான் யோபுவின் முகத்தை பார்த்தார், ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், 2 மடங்கான ஆசீர்வாதம் பெற்றான், சகலத்தை திருப்பிக் கொண்டான், பரிபூர்ண ஆயுசு நாட்களோடு வாழ்ந்தான். அன்னாள் அழுது கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் அன்னாளை கவனித்து பார்த்தார், அவருடைய பொருத்தனை கவனித்து பார்த்தார். கேட்டது 1, கொடுத்தது 5 என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது 26ஆம் வசனத்துல, கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு உண்டாகிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? சமாதானம் என்று பார்க்கிறோம். நாம முதல் பாடமாக வாசிப்பு கேட்ட ராஜாக்களின் புஸ்தகமா இருக்கலாம், அல்லது 2 நாளாகமத்தின் புஸ்தகமா இருக்கலாம். தேசத்துல எப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்றாங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 20:9, எங்கள் மேல் பட்டயம் 564வது பக்கம் 564, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உங்களுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உங்கள் சன்னிதானத்தில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரீ கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே தொடர்ந்து உட்பகுதியை வாசித்து பார்க்கும்போது ஒரு சமாதானம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க சமாதானத்தை இழந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னாரே, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நீங்க 84ஆம் சங்கீதத்தை வாசி பாருங்க. அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் பாதுகாப்பும் எங்க கிடைக்குது? ஆலயத்துல கிடைச்சுப்பாங்க. 2 பறவைகள் பலி பொருட்கள், அதை பலியிடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற பொருட்கள். ஆனா ஆலயத்துல வீடும் கூடும் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 84:3, என் ராஜாவும் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் இடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும். 2 சமாதானத்துக்கான அடையாளம். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சமாதானம் தராது, ஆனா தேவ பிரசன்னத்துல நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அல்லேலூயா. என்ன காரணம்? எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கு, எல்லாருடைய சரீரத்துல பலவீனம் இருக்கு, வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நம்முடைய பாரம், கவலைகள், தேவைகள் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிடுறோம்? பெரிய ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை காட்டிலும் பெரியவர், நம்முடைய பண தேவைகளை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டத்தை காட்டிலும் பெரியவர். எப்படி அடைக்கலான் குருவியும் தகைவலான் குருவியும் நிறைய ஆபத்து இந்த உலகத்துல அதுக்கு, ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல அதுக்கு கூட வீட இணைச்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு சமாதானமா வாழ்ந்து பிரியமானவர்களே, அப்புறம் அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களுக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். பக்தர் அழகா பாடுறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்க. சேர்ந்து பாடமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை சமாதானம் நமக்கு உண்டாகிறது. மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லலாம் பிரியமானவர்களே. இவ்வளவு லட்சம் படம் தேவைப்படலாம், நாளைக்கு பிள்ளைகளை குறித்து
பாரத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க, அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் ஒரு பாதுகாப்பான சமாதானமான ஒரு இடம் ஆலயத்துல கிடைச்சா, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவார். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம் உண்டு. அழகாக பாடு, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துல எங்களுக்கு மெய்யான சமாதானம் உண்டு என்று சொல்லி மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னாரு. முதல்ல பாதுகாப்பு, இரண்டாவது ஆண்டுடைய கிருபை. ஆண்டுடைய முகம் நம்ம மீது பிரகாசம் அடைவதனாலே ஆண்டுடைய கிருபை உண்டாகிறது. நம்ம கேட்டது மாத்திரமல்ல, யோபுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார், ரெட்டிப்பாக கொடுத்தார், பரிபூர்ணமாய் கொடுத்தார். அண்ணால் ஒன்று கேட்டாங்க, ஆண்டவர் 5 கொடுத்தார். ஆண்டுடைய முகத்தின் பிரகாசம் அவருடைய கிருபையினாலே. மூன்றாவதாக நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். அடைக்கலான குருவிக்கும் தகைவலான குருவிக்கும் ஒரு பாதுகாப்பை சமாதானத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தராம இருப்பாரா? எப்போதெல்லாம் ஆண்டுடைய பிரசனத்துல வருகிறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். வச்சுட்டு அப்படி போகும்போது என்ன செய்யறாங்க, எடுத்து போயிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் பார்த்து விடுவார். தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தரின் பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பொறுப்பு, அவர் தந்த பிள்ளை, அவர் தந்த குடும்பம், அவர் தந்த ஊழியம், அவருடைய சரீரம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என்ன ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ள இருக்கும் போது, அத்திமரம் துளிவிட்டாலும் துளிவிடாமல் போனாலும், கிடையில ஆட்டு மந்தை இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும், என்ன செய்யறப்பா, எங்க சீட்டு எழுதி வைக்கப்பார், என்ன பத்திரம் பண்றப்பார், எது சொன்னாலும் நமக்கு கவலையே இல்லை. சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவர் என்னை சுகமா என்ன செய்வார், தங்கப்படுவார். அல்லேலூயா. 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுங்க. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லு. அந்த வசனம் எப்படி போதும், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட்டம். 43வது அதிகாரத்தை எடுத்துள்ளது. 43வது அதிகாரம் ஏசாயா 43:20 நம்ம சேர்த்து வாசிப்போம். 43:20. நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தரங்களில் ஆறுகளையும் உண்டாக்கினான். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குதிரைகளும் அவரை நீங்களும் நானும் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு மாத்திரமல்ல, ஜீவகால பரியந்தம் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், எப்படி இந்த வீடை கட்டினீங்க? ஆண்டவர் தந்த கிருபையா? எப்படி பிள்ளைகளை வளர்த்து எடுத்தீங்க? எப்படி எக்ஸாம்ல மார்க் எடுத்தீங்க? ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரை கனம் பண்ணி கொண்டே இருக்கு. உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை உண்டாகும், பாதுகாப்பின் மேல் பாதுகாப்பு உண்டாகும், சமாதானத்தின் மேல் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட்டம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி என்ன செய்வாங்க, சொல்லி வருவாங்க. இவங்க நடமாடும் ஆலயம். எந்த ஊர்ல இருக்கா கர்த்தரை பிரஸ்தாபித்துக் கொண்டே இருப்பாங்க. இவங்க வழியா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உண்மை கனம் பண்ணதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் வீடுகளிலே உதிக்கும், உங்கள் குடும்பத்திலே உதிக்கும், உங்கள் தொழிலே உதிக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும், கர்த்தருடைய சமாதானம் உண்டாகும். அந்த காரியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடந்ததை நினைக்காதீங்க. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். ஆண்டவரே உங்களை கனம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழ வைப்பாராக. ஆமென்.